பட் சார் வந்து ஷார்ட்ல வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதுவே ஏன்னா விக்ரம் சார் இல்ல, ஐயோ பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னு அது முன்னாடி வரைக்கும் யோசிச்சது இல்லை. அந்த டைம்ல ரொம்ப பயந்துட்டோம். அந்த சார் கூட எப்படி அந்த சீன் பண்ண போறோம்னு யோசிக்கும் போது பயமா இருந்தது. நிஜமாவா நீங்க பண்ணுவீங்களா, ஓகேவா? ஏன்னா 2 குழந்தைக்கு மதர்ன்ற கேரக்டர் எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எங்கே அந்த டவுட் இருந்ததுன்னா, ஸ்வேதா அவங்க கேரக்டர் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணன் சொல்லிட்டு அண்ணனை ஃபர்ஸ்ட் சீன்லேயே இருக்கும். அண்ணனை வந்து இப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. கடைசியில் விக்ரம் அவங்களையும் பாட்டிலால குத்திடுவாங்க. அண்ணனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் கோவம் வரல? ஏன்னா அவர் உங்க ஹஸ்பண்ட் ஆச்சு அவர் கேரக்டர்ல. விஜய் சேதுபதி சார் வந்து கிட்டத்தட்ட அண்ணா மாதிரி எப்பவுமே சொல்லுவார், அவர் என்னோட அண்ணா அப்படின்னு. ஓகே, ஆப்வியஸாக அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் தெரியும். அண்ட் இந்த கேரக்டருக்கும் ஆப்டாக இருப்பார். அவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதி விக்ரம் சார் ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னு அதை நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. ஸோ அது இருந்தால் சந்தோஷம். அது எங்களுக்கான தெரியல, இருந்தால் சந்தோஷம் ரொம்ப. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாரி செல்வராஜ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அருண் ராஜா காமராஜா, கண்டிப்பாக அருண்குமார் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய. ஸோ அவங்களுடைய அடுத்த படங்கள்ல ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா, சான்ஸ் கேட்டிருக்கீங்களா? சான்ஸாக வந்து கேட்டதே இல்லை. எப்பவுமே ஆடிஷன் போனால் நான் ஆடிஷன் தான் கொடுப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வரும்போது நான் ஆடிஷன் தான் கொடுப்பேன். ஓகே, நான் போய் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படி எனக்கு அது வராது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, ஸோ வீரதீர சூரன் சுராஜ் அவங்களுடைய ஒய்ஃபாக நடிச்சிருந்தீங்க. ஸோ ஓகே, பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, டைலாக்ஸ் இல்லை, பட் இருந்தாலுமே ஓகே அங்கே ஃபேமிலியாக இருக்காங்க, அங்கே நீங்கள் நடிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. ஸோ சொல்லுங்களேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது? அண்ட் இவ்வளோ பெரிய டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னும் போது எப்படி இருக்கு? எனக்கு இன்னுமே அது சரியில தான் இருக்கு. ஏன்னா சார் வந்து அருண் சார் வந்து பன்னியாரம் பத்மினி அந்த மூவிலேருந்தே தனியாக தெரியும் சாரோட டைரெக்ஷனும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலும். ஸோ ஆஃப்டர் சித்தா வந்து எனக்கு பெரிய இம்பேக்ட் இருந்தது. எப்படியாவது இவர்கிட்ட ஒர்க் பண்ணிடணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. ஸோ ஆடிஷன்ஸை இப்போ ஜியான் 62 அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேனீஸ்வர் சாரை ஒரு டைம் வந்து ஒரு ஈவெண்ட்டில் நான் மீட் பண்ணப்போ சார் தான் டிஓபி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது. ஸோ ஆடிஷன்ஸ் போகுது, நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ நான் ஆடிஷன்ஸ் போய் கொடுத்தேன். ஆடிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அப்போ வேற ஒரு ப்ராஜெக்ட் அந்த டைமில் கமிட் ஆயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னால் வந்து அது ஒரு போலீஸ் கேரக்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க. அசோசியேட் கால் பண்ணி ஒரு போலீஸ் கேரக்டர் எஸ்ஜி சூர்யா சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த டேட் வந்து கிளாஷ் ஆனதுனால நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டாச்சு. கிடைச்சி நம்ம பண்ண முடியல அப்படின்ட்டு, சாரி என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் 1 வீக்கில் அகெயின் கால் வருது. ஆக்சுவலி ஒரு கேரக்டர் இருக்கு சார் வந்து இது நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. என்னன்னு போது சுராஜ் சாரோட ஒய்ஃபாக பண்ணணும். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சுராஜ் சார் வந்து மலையாளம்ல பெரிய ஆக்டர், ரொம்ப பெரிய ஆக்டர், நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். நிஜமாவா நீங்கள் பண்ணுவீங்களா, ஓகேவா? ஏன்னா 2 குழந்தைக்கு மதர்ன்ற கேரக்டர் எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை. சாரோட டீமில் ஒர்க் பண்ணுறதும் இந்த ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நான் இதுக்குள்ளே வந்து திரும்ப அகெயின் நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சின்ன ஆர்க் தான். அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸில் ஒரு 4 days தான் எங்களுக்கு டேட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எலாபரேட் ஆச்சு. சார் வந்து டீம் அந்த ஃபேமிலி அதோட பார்த்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் எலாபரேட் ஆகி அது வந்தது. ஸோ இப்படி தான் நான் டீமோட ட்ராவல் பண்ணேன், அந்த டீமுக்குள்ளே வந்தேன். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக படம் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ்வி அருண்குமார் சாரோட ரைட்டிங்ஸ், டைரக்ஷன் பன்னியாரம் பத்மினில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், சித்தாக்கு அப்புறம் பெரிய இம்பாக்ட்னு. வீரதீர சூரன் பார்க்கும்போது நம்ம அருண்குமார் சாரோட படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, இது டோட்டலாக வேற ஒரு வேர்ல்டை காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்குமே நான் கெயின் பண்ணாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. சார் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பர். ஏன்னா நம்ம வந்து சித்தால டப்பிங் செஷன்லாம் பார்த்துருப்போம். அந்த கிட்ஸுக்கு அவர் எப்படி டப்பிங் சொல்லி கொடுக்க, அது பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, உண்மையாலுமே ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை மேக்கிங்காக அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். நிஜமாவே அவர் அப்படிதான் ஒர்க் பண்ணாரு. படங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு டிரெக்டர் வந்து இவ்வளோ ஹம்பிளா இப்படி வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாரா, இப்படி வந்து நமக்கு ஒரு கேரக்டர் இவ்வளோ அழகாக அதை
எக்ஸ்பிளைன் பண்ணுவாரானே தெரியல. ஏன்னா நம்ம ஓகே ஃபைன் இது இப்படிதான் கேரக்டர், பட் அவர் சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இந்த ஃபேமிலியில இருக்கீங்க, உங்க கேரக்டர் ஆர்க் இதுதான். ஸோ அதை நம்மளால ஈஸியா வந்து அதை பண்ண முடிஞ்சது காரணம் சாரோட எக்ஸ்பிளனேஷன், அவரோட இன்புட்ஸ் தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட்டை நான் நினைக்கிறேன். சாரோட படத்துல ஒர்க் பண்ணதே நான் ரொம்ப பெருசா ஃபீல் பண்றேன். சார் அதுக்கப்புறம் ஃபைனல் டே அப்போ வந்து ரொம்ப விஷ் பண்ணி கூட சொன்னாரு, சூப்பரா பண்ணியிருந்தீங்க, பட் சாரி எனக்கு வந்து கேரக்டர் இது ஸ்டோரியில இருந்து இன்னும் எலாபரேட் பண்ண முடியல. ஐயோ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதுவே ரொம்ப இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸோட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன்னா, சியான் விக்ரம் சார் இருக்காங்க, மாலா பார்வதி மேம், பிருத்விராஜ் சார், சுராஜ் சார், எஸ்ஜே சுரேஷ் சார், இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் இருக்க டீம்ல வந்து நம்ம ஒரு கேரக்டரா தெரியற அளவுக்கு ஒன்று நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டியூரேஷன்ல கட் ஆயிருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா வந்து ஓகே சுராஜ் சாரோட ஒய்ஃப் அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கான காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இருந்தது. அந்த சாப்பிடுற சீன் அப்பவே வந்து நாங்க எனக்கு சார் கூட ஃபர்ஸ்ட் சீன் அதுதான், அந்த ஒரு சாப்பிடுற சீக்வன்ஸ். ஸோ அப்பதான் சார் கிட்ட பேசினேன். சாரும் வந்து நல்லா பேசினேன். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்மு. ஸோ அவர் வந்து கலாச்சாரம் தமிழ் ஃபில்ம் நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வைஃபா பண்றீங்க அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நிறைய நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருந்தது சார் கூட வந்து எனக்கு இருந்தது. பட் ஆப்வியஸா மூவி வந்து ஒரு 1 நைட் ஸ்டோரி. நமக்கு டியூரேஷன் அதுல பார்க்கும்போது ட்ரிம்மா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் டயலாக்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ். பட் ஐ எம் ஃபைன் வித் இட். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸா நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன் அவங்க கிட்ட, சார் கிட்ட. அந்த ஒரு சீன்ல ஃபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் வந்து அப்போவே நம்ம சார் வந்து எனக்கு திரும்ப முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு விஷ் பண்ணார், நல்லா பண்ணீங்க அப்படின்னு சுராஜ் சார் வந்து சொன்னார். ரொம்ப நேச்சுரலாக இருக்கு உங்க ஆக்டிங் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறது. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு எங்கே அந்த டவுட் இருந்ததுன்னா, ஸ்வேதா அவங்க கேரக்டர் நம்ம பார்த்தோம், ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் இப்படி ஃபர்ஸ்ட் சீன்லேயே இருக்கும், அண்ணனை வந்து இப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. கடைசியில் விக்ரம் அவங்களையும் பாட்டிலால குத்திடுவாங்க, அண்ணனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு. உங்களுக்கு ஏன் கோவம் வரல? ஏன்னா அவர் உங்க ஹஸ்பண்ட் ஆச்சு. ஒரு கேரக்டர்ல கோபம் இருக்கு. பட் எனக்கு வந்து கேரக்டராகவே நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நான் வெளியில ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு. என் ஃபேமிலியில எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயங்கர கிரே ஷேடு. அவங்க வந்து மாமனாரா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், சிஸ்டர்லா எல்லாருமே அப்படி இருக்கும்போது ரொம்ப டாமினேட்டிவ் அண்ட் கிரே. ஸோ நம்ம வந்து நான் ரொம்ப ஒரு சாஃப்டான டைப் தான், அழுறது எமோஷனல் டைப்பு. ஸோ ஆப்வியஸா அதுல வந்து ஒரு கோவம் இருக்கிறதுன்றதுனால தான் எனக்கு லாஸ்ட்ல சார் வந்து சாகட்டும் அப்படின்ற ஒரு டைலாக் வச்சார். பட் அவங்க அளவுக்கு வந்து நான் ஒரு அக்ரெசிவான்னு கேட்டா கிடையாது. நான் ரொம்ப உடஞ்சி அழுகிற டைப் தான். ஸோ அதனால நிறைய சீன்ஸ் ஒரு எமோஷன்ஸ் நிறைய வந்து நான் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ஆர்க்கு இப்படி தான், நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பொண்ணு, ஸோ உங்கள் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லாஸ்ட் சீன்ல ஸ்வேதாவே பாட்டில் எடுத்து குத்துனாங்களா, இல்ல நீங்க தான் பிளான் போட்டு கொடுத்தீங்க? ஏன்னா கூட நீங்க தான் வருவீங்க, கூட இருப்பீங்க, நீங்க தான் குத்து அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா, இல்ல எப்படி? அது பிளான் எல்லாம் எனக்கு இல்ல. சார் வந்து கடைசி ஷார்ட்ல உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்றதுலாம் ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீன் போகும்போது சார் வந்து பிரியா நீங்களும் இருக்கணும்னு, எங்களுக்கு வந்து அந்த சீன் வந்து எப்பவுமே நானும் ஸ்வேதா சேம் கேரவன், நாங்க தான் ஸ்கிரிப்ட் வந்து மாத்தி மாத்தி படிச்சுப்போம். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஃபன்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எல்லாம் சொல்லுவேன் அவங்க கிட்ட, நீங்க இப்படி பண்ண போறீங்க. ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர்ல சும்மா அவங்கள வந்து வில்லி அக்கான்னு கலாச்சிட்டு இருப்பேன். ஸோ அப்படி படிக்கும்போது ஒரு நாள் வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து இது மாதிரி சாரை வந்து காளியை வந்து பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருந்தது. நான் படிக்கும்போது அவங்க ஷாக் ஆயிட்டாங்க, போய் தானே சொல்றீங்க அப்படின்னு. இல்ல ரியலாவே இருக்கு, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா. ஸோ அப்போ வந்து அதுல இருந்து நான் என்னோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் சார் வந்து ஷார்ட்ல வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதுவே ஏன்னா விக்ரம் சார் இல்ல, ஐயோ பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னு அது முன்னாடி வரைக்கும் யோசிச்சது இல்லை. அந்த டைம்ல ரொம்ப பயந்துட்டோம். சார் கூட எப்படி அந்த சீன் பண்ண போறோம்னு யோசிக்கும் போது பயமா இருந்தது. ஸோ அப்போ நான் அவங்களை கலாச்சிருந்தேன், ஆல் த பெஸ்ட் அப்படிலாம் சொல்லி. அப்புறம் சார் இல்லை நீங்களும் ஆப்வியஸா இருக்கணும்னா உங்க ஹஸ்பண்ட் இல்லை, நீங்க வந்து குத்துற அளவுக்கு நம்ம வந்து ஒரு அக்ரெசிவ் இல்லை, பட் நான் ரொம்ப இது, பட் அங்க நீங்க உடஞ்சு நீங்களும் இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே ஒரு சுயநலவாதி, அவங்க ஃபேமிலின்ற ஒரு சிச்சுவேஷனல் இதுவானவங்க தான். ஸோ நீங்க இந்த ஒரு டயலாக் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் நீங்க அங்க வந்து கேரி பண்ணும். அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. ஆக்சுவலி டயலாக்னும் போது நம்ம ஈஸியா வந்து டெலிவர் பண்ணிடலாம், அந்த டயலாக்ல எமோஷன்ஸ் காட்டிடலாம். வித்தவுட் டயலாக் நம்ம ஒரு ஃப்ரேம்ல நிக்கிறோம்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங். நமக்கு வந்து ஆட நின்று முடியாது. அது நம்மளால டேக் ஒன்று போகுதுன்னா அது ரொம்ப பயமா இருக்கும். நம்ம ஏன்னா எல்லாரோட டைம் அது மிட் நைட்ல 1 டே நைட்டா போயிட்டு இருக்குது ஷூட்டு, ஃபுல் நைட் ஷூட் தான். ஸோ
எல்லாமே லாங் ஷாட். நம்ம சின்னதா மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அப்படிதான் இருந்தது. எதுவுமே கட் ஆகி அப்படி போல. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த எமோஷன்ஸை மெயினாக அதை நம்ம கேரி பண்ணணுன்றத அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஓகே, ஃபைன். அண்ட் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே நல்லவங்க இல்ல. எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருமே ஃபேமிலிக்காக செல்ஃபிஷா கிளைமேக்ஸ்லயும் அதான் இருக்கும். விக்ரம் சார் வந்து சொல்லியிருப்பாங்க, பார்வதி அவங்க கிட்ட என்னமா பண்றது, குடும்பமாச்சே அப்படி விட்டு போக முடியும், அதனாலதான் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் ஐ மீன் இது வந்து வீரதீரசுரன் பார்ட் 2. ஸோ அடுத்து பார்ட் 3 இருக்க போதா இல்லை ப்ரீக்வல் இருக்க போதா நமக்கு தெரியல. அண்ட் அந்த ஃபேமிலியிலேருந்து பெரியவர் ஃபேமிலியிலேருந்து தப்பிச்சது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்கள் ஃபேமிலி நீங்கள் லேடிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிருக்கீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போறீங்க சியான் விக்ரம் அவங்கள? காளியை என்ன பண்ண போறீங்க? அது வந்து சார் கிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கே தெரியல. ஏன்னா எங்களுக்கே இந்த மூவியே வந்து ஒரு அவுட்லைனா தெரியும். எங்களுக்கு இது பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓ இப்படிலாம் இருக்கா, ஓ இந்த மாதிரி இருக்கா. ஏன்னா எங்களுக்கு அவுட்லைனா எங்களோட கேரக்டரா இருக்கு, எங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். ஓவராலா நமக்கு ஒரு பேசிக்கான ஸ்டோரி லைன் தெரியுமே தவிர இதுக்குள்ள இருக்க அந்த சஸ்பென்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த ஸ்டோரி எப்படி டிவைட் ஆகி போகுதுன்னே தெரியல. ஸோ ஆப்வியஸா பார்ட் 3ல இருந்தா சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எப்படி போகுதுன்றது சாருக்கு தான் தெரியும். ஓகே. அண்ட் திலீப் யாரு, அதாவது உங்களுக்கு தெரியுமா இல்லை எப்படி? சும்மா தெரியல. திலீப்ன்றது நாங்க வந்து திலீப்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள வருது அப்படின்றது நாங்களுக்கு வெட்டிங் அந்த இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல நாங்க இருப்போம். ஸோ எங்களுக்கு அப்ப தெரிஞ்சது, ஓகே திலீப்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதனால இவர் வந்து ரிவெஞ்ச், எதனால இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எங்களுக்கு அது சொல்லல. டீம்ல கேட்டா சர்ப்ரைஸா தியேட்டர்ல பாருங்க அப்படின்றவாங்க. ஸோ அங்க நாங்களுமே கேட்டிருக்கோம், யாருப்பா அந்த திலீப், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமாலுமே தெரியல. ஓகே. ஆனா அந்த வெட்டிங் சீன் அப்போ வந்து பேசும்போது நாங்க ஒருத்தரோட வாய்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். சோ அவர் தானே அது விஜய் சேதுபதி வாய்ஸ் மாதிரி இல்ல. நாங்க யோசிச்சேன், ஆப்வியஸா யோசிச்சேன். டு பி ஆனஸ்ட் சாரோட ரொம்ப விஜய் சேதுபதி சார் வந்து கிட்டத்தட்ட அண்ணா மாதிரின்னு எப்பவுமே சொல்லுவாரு, அவர் என்னோட அண்ணா அப்படின்னு. ஆப்வியஸா அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் தெரியும். அண்ட் இந்த கேரக்டருக்கும் ஆப்டா இருப்பார். அவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் சேதுபதி விக்ரம் சார் ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னு அதை நினைக்கும் போதே சூப்பர்பா இருக்கு. ஸோ அது இருந்தா சந்தோஷம். அது எங்களுக்கான தெரியல, இருந்தா சந்தோஷம் ரொம்ப. ஓகே, சூப்பர். அண்ட் வீரதீரசுரன் பார்ட் 2. ஸோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட இருந்திருப்பீங்க, பயங்கரமான ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லாமே நைட் டே ஷூட்ஸ். ஸோ தொடர்ந்து. ஸோ ஆனால் ரிலீஸ் அப்போ ஸோ நிறைய இஷ்யூஸ் ஆகி மார்னிங் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஈவினிங் தான் ரிலீஸ் ஆகும் போது அந்த மூமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி? பயங்கர எமோஷனலா தான் இருந்தது. ஏன்னா இது ஒவ்வொருத்தவங்களும் எஃபோர்ட் பயங்கரமா போட்டிருக்காங்க. நாங்க வந்து எல்லாமே அவுட்டோரு செட்டு இது பண்ணுவாங்க, எல்லாம் ரெடியா இருப்போம், மழை வந்துடும், திரும்ப எல்லாம் ரெடி ஆயிடும், மழை வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ரொம்ப டஃப் டைம்ல ஷூட் பண்ண ஒரு மூவி. ஸோ ரிலீஸ் ஆயிடும்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக தான் நியூஸ் வந்தது, பயங்கர அப்செட். எப்படியாவது உண்மையாலுமே ஒரு மூவிக்காக இப்படிலாம் நான் வேண்டியிருப்பேனான்னு தெரியாது. நான் பயங்கரமா வேண்டி கிட்டத்தட்ட சார் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அழுகே வந்துருச்சு. ஏன்பா இப்படி நடக்குது, நல்ல படம். ஏன்னா விக்ரம் சார் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு பர்சன். அவர் நம்ம வந்து செட்டில் நான் வெளியில கேள்விப்பட்டிருக்கேன், சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹியூமன். ஏன்னா செட்டில் யாருமே ரெஸ்பெக்ட் எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அது வந்து வாட போட சொல்ல மாட்டாங்க, கண்ணா வாங்க போங்க, யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாரு. அது வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணுவாரான்றது. ஓகே, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு. இப்போ நாங்க பண்றோம் அப்ரிஷியேட் பண்ணுவார். எங்களுக்கு வந்து சியான் விக்ரம் சார் ஒரு பெரிய லெஜெண்ட். நம்ம எவ்வளோ படம் பார்த்துருப்போம், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கோம். நான் வந்து சினிமான்றது ஃபாலோ பண்ணது வந்து உலகநாயகன் சார், சியான் விக்ரம் சார் இவங்களோட ஆக்டிங் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து அது ரொம்ப பெருமையாக சொல்வேன். எனக்கு வந்து இந்த பெரிய உலக சினிமான்றதெல்லாம் தாண்டி எனக்கு தமிழ் சினிமாலே நான் லெஜெண்ட்ஸ் கிட்ட நிறைய கற்றுக்கிறேன். ஸோ இவர் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் அதில். ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் வந்து அவ்வளோ ஹம்பிளா அப்படி வந்து ஒர்க் பண்ணாங்க. சார் பக்கத்துல எல்லாருமே உட்கார வச்சு தான் பேசுவாங்க, நிக்க வச்சு கூட பேச மாட்டாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் அங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிதான் இருப்போம், டிரெக்டர் சாரா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும். நம்ம அப்படி ஒர்க் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். நான் லிட்டரலா அன்னைக்கு எப்படியாவது படம் ரிலீஸ் ஆயிடுன்னு ஆல்ரெடி ஒரு டைம் தள்ளி போயிடுச்சு, வேற ஒரு மூவி வரதுனால இது தள்ளி போயிடுச்சு. எகெயின் வந்து திரும்பவும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படியாவது ரிலீஸ் ஆகணும்னு தான் இருந்தது. எகெயின் தள்ளி போக வேண்டாம் எப்படியாவது. பட் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, மார்னிங் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் நல்லா மக்கள் கிட்ட எல்லாரும் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாருக்காக படத்துக்கு போயிட்டு என்னாச்சு படம் ரிலீஸ் ஆகலையா, நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது சடனா நடந்த ஒரு விஷயம். ஆகலையான்னு கேட்டு ஸோ அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. எனக்கு திரும்ப அகெயின் அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நான் ஆக்ட் பண்ண படம் அதெல்லாம் வந்து செகண்டரி. எனக்கு வந்து இந்த படம் வந்து எங்களோட படம் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருந்தது.
பார்க்கும்போதே ரொம்ப ஓகே. உண்மையுமே நான் அழுதுட்டேன் பயங்கரமா. எனக்கு வந்து அவர் நேம் போட்டு சியான் விக்ரம் சார், அருண் அப்படின்னு இந்த வீர தீர சூரன் அந்த பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஃபைனலி வந்துருச்சு. அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ. அது இன்னும் சந்தோஷம் தான். எனக்கு அது ஸ்டில் அந்த ஒரு ஃபீல்ல இருந்து மொமெண்ட்ல இருந்து நான் வெளில வரல. ஓகே. சூப்பர். பேசும்போதே தெரியுது பயங்கர எமோஷனலா இருந்திருக்கீங்க அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. ஆமா. ஓகே சூப்பர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வீரதீர சூரன் பார்ட் 2 ஸோ நெறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்க சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணும்போது மாஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. மாஸ்டர், எதற்கும் துணிந்தவன், மாமன்னன், லேப்பிள் இந்த மாரி நெறைய கருடன். ஆ. ஸோ இந்த மாரி நெறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்க மிஸ் ஆச்சு? ஏன்னா நெறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது? இல்ல நீங்க எப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிராப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எல்லாமே ஆடிஷன்ஸ் தான். எனக்கு வந்து சப்போர்ட்டிவா அப்படின்லாம் இல்ல. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டே ரொம்ப புதுசு. பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நேட்டிவே எனக்கு ரொம்ப ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் நான் வந்தேன். ஸோ அப்பா, அம்மா எல்லாமே கவர்மெண்ட் செக்டர் தான் வொர்க் பண்ணாங்க. நான் மட்டும் தான் சினிமா. ஓகே. என் ஃபேமிலில யாருமே சினிமா இல்ல. ஸோ அதுவே அவங்க வாட் சினிமாவா? எப்படி நீ போய் சென்னையே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வரேன். எப்படி நீ அங்க சர்வைவ் ஆகுவ? அதெல்லாம் தாண்டி சினிமால எப்படி சர்வைவ் ஆகுவன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ப்ராப்பரா ஆடிஷன்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியால தான் நான் வந்து பண்ணேன். பட் அதுலயும் நெறைய பேட் ஆடிஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நமக்கு சும்மா வந்து எப்படி தெரியாது அப்ரோச் பண்றது அந்த ஓகே. மாரி வந்து. ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு நல்ல படங்கள்ல வாட்டெவர் நம்ம நின்னா கூட ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் போனேன். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மாஸ்டர்ல வர்மா, ஆதித்யா ஓகே. வர்மாக்கு முன்னாடி வர்மா, பாலா சார் ஓகே. ஃபிலிம் தான் என்னோட வர்மா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட். ஆமா. அதுல நான் ஃபர்ஸ்ட் மூவில வந்து வொர்க் பண்ணேன். வொர்க் பண்ணி எனக்கு அப்ப பார்க்கும்போது ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அந்த கேமரா பார்க்கும்போது எனக்கு அதுக்கான ஒரு எமோஷன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு, கனெக்ட் ஆச்சு. ஸோ எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு என்னோட ட்ரை தான் இது எல்லாமே. நான் வந்து ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிராதுன்னு சொல்லிட்டு ஆடிஷன் போய் சின்ன ரோலா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், வாட்டெவர் கேட்பாங்க. "ஏன் நீ வந்து ஃப்ரேம்ல வந்திருக்க, பின்னாடி நிக்கிற, அத பத்தி எனக்கு இல்ல. நான் வந்து அந்த படத்துல இருக்கேன். நான் அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸோட படத்துல வொர்க் பண்றேன். எனக்கு அது போதும்." ஸோ அப்படி நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸ்டில் அதே எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல இதுவே எனக்கு வந்து எப்படி சொல்றது, சார் சில டீம் நமக்கு நல்ல ரோல்ஸ் வரும். சில இடத்துல நம்ம வொர்க் பண்ணியிருப்போம். அது ஃபில்டர் ஆயிடும். ஸ்டோரிக்கு அது கொஞ்சம் டிவேட் ஆயிடுச்சுன்னா அது ஃபில்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுல நம்ம இவ்ளோ போர்ஷன்ஸ் பண்ணோமே, எங்க அது இல்ல அப்படின்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன் நெறைய டைம். பட் இப்போ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் வந்துச்சு. ஓகே. ஓகே வந்த வரைக்கும் ஹாப்பி அப்படின்ற மைண்ட். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மாரி செல்வராஜ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமா, அருண் ராஜா காமராஜா அண்ட் இப்ப அருண்குமார் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய ஆமா. ஸோ அவங்களுடைய அடுத்த படங்கள்ல ஏதாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? சான்ஸ் கேட்டிருக்கீங்களா? நான் ஆடிஷன்ஸ்? சான்ஸா வந்து கேட்டதே இல்ல. ஓகே. எப்பவுமே ஆடிஷன் போனா ஆடிஷன்ஸ். நான் ஆடிஷன் தான் குடுப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வரும்போது நான் ஆடிஷன் தான் குடுப்பேன். ஓகே. நான் போய் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? அப்படி எனக்கு அது வராது. நான் அது ஓகே. கேட்டது ஓகே. ஏன்னா அந்த கேரக்டர் இப்போ ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு கேரக்டர் வந்து ஆப்வியஸா அதுல நம்ம சூட் ஆகுறோம்னு இருந்தா நம்ம ஆடிஷன் குடுக்குறோம். ஆப்வியஸா அவங்க அத எடுக்க தான் போறாங்க. இல்லையா? அப்ப அந்த கேரக்டர் இல்லன்னும்போது நம்ம போய் ஃபிட் இன் பண்ண ஆக முடியாதுல்ல. சும்மா போய் அங்க போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால ஆப்வியஸா அவங்க இப்போ கூப்பிடுவாங்க. வாழையில வந்து டீம்ல இருந்து நான் அப்பவும் ஆடிஷன் தான் குடுத்திருந்தேன். கூப்பிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்டா அது அந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணல. அது ஓகே. வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால கன்டின்யூ பண்ண முடியல. ஆனா எப்பவுமே டீம்ல வந்து ஆடிஷன் போனா எனக்கு ஆடிஷன் இன்ஃபர்மேஷன் வரும். ஆடிஷன் போகுது பிரியா அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் வந்து ஆடிஷன் குடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அருண் சார் ப்ராஜெக்ட்டாவே இருந்தாலும் நெக்ஸ்ட் சார் ஆடிஷன் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஆடிஷன் குடுக்குறேன். ஸோ அதுல நமக்கு இப்ப இதோட பார்ட் 2வா இல்ல நெக்ஸ்ட் வேற பண்ண போறாரா தெரியல. ஆப்வியஸா அது ஆனா எப்பவுமே வொர்க் பண்ண டீம்ல நான் அ அ அந்த இத ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து என்ன போகுது? நான் வந்து ஆடிஷன் குடுக்குறேன் அப்படின்னு நம்ம கேட்பேன். ஓகே. சூப்பர். அண்ட் பேசும்போது நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமா நல்ல ரோல்ஸ், ஒரு போல்டான ரோல்ஸ்லாம் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கும் சீக்கிரமா ஒரு பெரிய குட் டைம் வரும். அண்ட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ரோல்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேங்க் யூ, அடுத்து தேங்க் வரும். யூ சோ ஸோ மச். தேங்க் யூ சோ மச் தேங்க் அண்ட் யூ. கங்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வீரதீரசுரன் தேங்க் பார்ட் யூ 2. சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆப்வியஸா இந்த கேரக்டர்லாம் தாண்டி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்க தான் நான் ரொம்ப கடமைப்படுறேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ் டு அருண் சார். அது எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அண்ட் தேனீஸ்வர் சார், விக்ரம் சார் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச்.